வணக்கம் நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். நேயர்களே, தற்போதைய பின்னலாடை தொழில்துறையினுடைய வளர்ச்சி ஒரு திருப்தி அளிக்கிற நிலையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தொழில்துறையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றிய நிறுவனங்களில் மேக்ரோஃபாஸ்ட் நிறுவனம் மிக முக்கியமானது. ஸ்ரீ கனகதுர்கா டெக்ஸ்டைல்ஸ் குழுமத்தினுடைய ஒரு அங்கமான மேக்ரோஃபாஸ்ட் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் திரு ராஜேஷ் பாபு, அவருடைய உடன் பிறந்த சகோதரர் ஜபரீஸ் பாபு, 2 பேர் இருக்கிறாங்க. நம்ம எங்கே இருக்கோம்னா, திருப்பூரில் தற்போது நடைபெற்று வரும், அதாவது ஜூன் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் நிட்ஸோன் கண்காட்சி அரங்கத்தில் இருந்து நாம் இப்போது இந்த நேர்காணலை பதிவு செய்கிறோம். நேயர்களே, பின்னலாடை தொழில்துறையினுடைய முக்கிய நிறுவனங்களை நாம் தொடர்ந்து ஆவணப்படுத்தி வருகிறோம். அந்த வகையில் மதிப்பு கூட்டல் ஆடை உற்பத்திக்கு தேவையான பல்வேறு சேவைகளை மேக்ரோஃபாஸ்ட் நிறுவனம் தொழில்துறையினர்களுக்கு வழங்கி தானும் வளர்ந்து தொழில்துறையினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வருகின்றனர். அந்த வகையில் என்னுடைய நிர்வாக இயக்குநர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், ரொம்ப அழகழகான பிரிண்டிங் மாடல்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வந்து பார்க்கிற தொழில்துறையினர் இதனுடைய தரத்தை பார்த்து வியந்து பாராட்டி சென்று கொண்டிருக்கிறார். நாமும் அப்படிப்பட்டு அந்த மேக்ரோஃபாஸ்ட் நிறுவனத்தினுடைய தரத்தை பார்த்து வியந்து நிர்வாக இயக்குநர்களிடத்தில் பேட்டி கண்டு கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், அதனுடைய நிர்வாக இயக்குநர்களை சந்திப்போம். வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். மேக்ரோஃபாஸ்ட் எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு பெயர். பேர்லேயே மேக்ரோ இருக்குது, ஃபாஸ்ட்டும் இருக்குது. இதே போல் குவாலிட்டியும் பார்க்கும் பொழுது கண்ணை கவருகிற வகையில் நீங்கள் உங்களுடைய தரத்தை நீங்கள் இங்கே பறைசாற்றி இருக்கிறீர்கள். சொல்லுங்கள், மேக்ரோஃபாஸ்ட் நிறுவனம், இந்த குழுமங்களுடைய துவக்கம், அதனுடைய நிறுவனர் யார்? இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா 1989 என்னோட தாயாராக. அம்மா தொடங்குறாங்க. அம்மா பேர் சொல்லுங்கள். அம்மா பேர் திருதாமரை. அவங்க 2002 வரைக்கும் பார்த்துருக்காங்க. 2002 நான் பார்ப்பேன். 2005 நாங்கள் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு போனோம். ஸோ அதில் பிரிண்டிங்கில் இருந்த இடர்பாடுகளை களையிறதுக்காக இறக்குமதி மிஷின்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்தோம். ஸோ கொண்டு வந்து நம்ம அதை உபயோகப்படுத்தும் போது நம்ம நண்பர்கள் கேட்கறதுனால அவங்களுக்கும் பண்ண ஆரம்பிச்சதில்ல. ஸோ இந்த மேக்ரோஃபாஸ்ட் நிறுவனம் உருவாகி நம்ம அவங்களுக்கான சேவைகள் எல்லாமே உண்மையிலேயே பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு நீங்கள் எடுத்த முயற்சி, அதை நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் அவங்களும் வளரட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு சேவையாக தொடங்கினது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. அதாவது பிறருடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்யும்போது நம்முடைய தேவைகள் இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக பூர்த்தி செஞ்சு நம்மளை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கு மேக்ரோஃபாஸ்ட் ஒரு உதாரணம் என்று தான் சொல்ல வேண்டும். தற்போது மேக்ரோஃபாஸ்ட் அதாவது ஏற்றுமதியாளர்களுக்கே நீங்கள் காட்டன் ஆயத்த ஆடைகள் உற்பத்திக்கு தேவையான பிரிண்டிங்கை நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க. அதுக்கு நிறைய அப்ரூவல் இருக்குது. மேக்ரோஃபாஸ்ட் என்னென்ன அப்ரூவல்லாம் இருக்குது பெற்றுக்கொள்ளும்? நம்ம கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா காட்ஸ் அப்ரூவல் அப்படிங்கிறது குளோபல் ஆர்கானிக்ஸ் டெக்ஸ்டைல் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆர்கானிக் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம 100% அருமை. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ் ஆகட்டும், கெமிக்கல்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஓகோடெக்ஸ் கிளாஸ் 3 சர்டிஃபைட், லாட் சர்டிஃபைட். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு பெரிய பிராண்டாக இருந்தாலும் என்ன மாதிரி இருந்தாலும் எல்லாத்தோட ரெக்குயர்மெண்ட்ஸை 100% ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் இறக்குமதி பிரிண்டிங் எந்திரங்களையும் நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்மகிட்ட ஒருத்தர் பிரிண்ட் பண்ணுறாரு, குறிப்பிட்ட நேரம் கழித்து எனக்கு இவ்வளோ குவான்டிட்டி பண்ணணும் அப்படின்னா நம்மகிட்ட அந்த சேவை பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும்போது நம்ம அவங்ககிட்ட மிஷின்ஸாகவே நம்ம கொடுத்து அவங்க டீமையும் ட்ரெயின் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம என்ன குவாலிட்டியில் பண்ணணுமோ அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்டை
மீட் அவுட் பண்ணி பண்ணுற அளவுக்கு நம்ம ட்ரைனிங்கும் கொடுத்துட்றீங்க. அவங்களே அவங்க இடத்துல அவங்களுடைய தேவைக்கு தகுந்த உற்பத்தியை எடுத்துக்கொள்ளலாம். என்னென்ன வகையான பிரிண்டிங்கில் பல ரகங்கள் இருக்கிறது. மேக்ரோஃபாஸ்ட் நிறுவனத்தில் என்னென்ன வகையான பிரிண்டிங்கில் என்னென்ன அளவுகளில் நீங்கள் பிரிண்டிங்? காட்டன் பிரிண்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங் அப்படின்னா நம்மகிட்ட 100% எல்லா வெரைட்டிஸுமே பண்ண முடியும். ஸோ ஆல் ஓவர் பிரிண்டிங்கும் நம்ம பண்ணலாம். ஆல் ஓவரில் எங்கிட்ட ரியாக்டிவாக இருக்குது, பிக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்ல டார்க்கர் கலர்ஸாக இருந்தால் நீங்கள் ரியாக்டிவ் ஆப்ஷன், கொஞ்சம் மீடியம் கலர்ஸாக இருந்தால் பிக்மெண்ட் ஆப்ஷன். ஸோ ரெண்டுமே நீங்கள் கேட்குற எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் மீட் அவுட் ஆகி உங்கள் வெளிநாட்டு பையர்கள் என்னென்ன தேவைகள் சொன்னாங்களோ அத்தனையும் போகுது. அதே மாதிரி நம்மகிட்ட செஸ் பிரிண்டிங்கும் இருக்குது. செஸ் பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொசிஷன் பிரிண்டிங்னு சொல்லுவோம். அதில் எல்லா மதிப்பு போட்டு என்னென்ன எந்திரங்கள் இருக்குது நாளொன்றுக்கு எவ்வளோ உற்பத்தி எடுக்கிற கெப்பாசிட்டி? இப்போ எங்கள்கிட்ட ரியாக்டிவ் பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு டன் கெப்பாசிட்டி, பிக்மெண்ட் பிரிண்டிங்கையும் ஒரு டன் கெப்பாசிட்டி, ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் பிரிண்டில் ஒரு தோராயமாக ஒரு 10,000 to 12,000 டெய்லி நம்ம பிரிண்டிங் மூலப்பொருட்கள் நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. ஆர்கானிக் சர்டிஃபிகேட் மூலப்பொருட்கள் எல்லாமே இறக்குமதி. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் இறக்குமதி இங்க்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்போ தான் நம்ம கேட்குற பையருக்கு மீட் அவுட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இங்கேயும் நம்மளோட தேடல் போயிட்டு தான் இருக்குது. ஸோ கரெக்டான ஒரு நமக்கு அந்த சப்ளையர் கிடைச்சாங்க அப்படின்னா நம்ம அவங்கள மேக்ரோஃபாஸ்ட் மூலமாக நீங்கள் தொழில்துறையினர் சொல்லக்கூடிய செய்தியை உங்களோட எண்ணங்கள், வண்ணங்கள் எல்லாமே இங்கே வந்து கண்டிப்பாக 100% பூர்த்தி செய்யும். அருமை. ரெண்டே வார்த்தையில் அருமையாக சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். எதிர்கால மேக்ரோஃபாஸ்ட் மூலமாக இதெல்லாம் செய்ய எங்களுக்கு ஆசை இருக்குது அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் பிளான் ஏதாவது இருக்கா? அதாவது இந்த பிரிண்டிங் துறையை பொறுத்த வரைக்கும் எல்லா பையர்ஸும் இந்த கண்ட்ரியில் நல்லா பண்ணுறாங்க, இந்த கண்ட்ரியில் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே அதை விட பிரமாதமாக பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி செய்யணும். மிக்க மகிழ்ச்சி. தாயையே குருவாக கொண்டு அதை தாயாரை வந்து ஒரு ஆசிரியராக எடுத்துக்கிட்டு கற்றுக்கொள்ளுகிறது அது வந்து புதிய என்னை பொறுத்தளவுக்கு ஒரு புதிய செய்தி தான். அது மிக அழகாக உருவாகி இருக்கிறீர்கள். உங்கள் நிறுவனத்தின் மூலமாக மேலும் பல சாதனைகளை நீங்கள் படைப்பீர்கள். தொழில்துறையினருக்கு சேவை வழங்குவதன் மூலம் நீங்களும் வளர வாழ்த்துக்கள். நன்றி நேயர்களே. வணக்கம்.